மல்டிபிள் அப்படின்னாவே என்ன மீனிங்? நிறைய. மல்டினாவே மெனி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. மெனி பிஷன். அப்போ மெனி பிஷன்னா மெனி டிவிஷன். அப்போ ஒரு ஆப்பிள் பழம் நிறைய ஆப்பிள் பழமாக நிறைய பீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு பேரண்ட் பாடி கேன் டிவைடட் இன்ட்டு மெனி சிமிலர் டாட்டர் செல். அதுவும் பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படியே. அப்போ மல்டிபிள் பிஷன் என்ன மீனிங்? அந்த பேரண்ட் பாடி டிவைட் இன்ட்டு மெனி சிமிலர் டாட்டர் செல்ஸ். எப்படி? சைமல்டேனியஸாக போகுது. ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ரிப்பீட்டட். இங்கே வந்து நியூக்ளியஸ் மட்டும்தான். அந்த படத்தை பார்த்தாவே தெரியும் பாருங்கள், ஒரு சாந்து பொட்டு மாதிரி இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஒரு நியூக்ளியஸ் உனக்கு என்ன பண்ணும்? டிவைட் ஆகுது. அப்படியே பல நியூக்ளியா, அப்போ நிறைய ரவுண்டாக வந்துருப்பார், நிறைய நியூக்ளியாவாக டிவைட் ஆகுது. ஆனால் என்ன டிவைட் ஆகலை அப்படின்னு கேட்டால், கேனாட் டிவைட் இன்ட்டு சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் டிவைட் ஆகலை. சைட்டோபிளாசம் டிவைட் ஆகாமல் நியூக்ளியஸ் மட்டுமே டிவைட் ஆகுது. ஓகே, அப்போ கடைசியாக உனக்கு என்ன ஆகுதுன்னா, சைட்டோபிளாசம் டிவைட் இன்ட்டு மெனி பார்ட்ஸ். சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியஸ்லையும் என்ன பண்ணும்? சைட்டோபிளாசம் என் சர்க்கிள் ஆகும். ரவுண்டாக கொடுத்துருக்கான் பாரு, என் சர்க்கிள் ஆகலை. இங்கே படத்தில் இருக்கிற மாதிரியே நிறைய அங்கே இருக்குது பாரு, நிறைய இருக்குது. அப்போ அப்படியே என் சர்க்கிள் ஆயிடுச்சு. கடைசியாக உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மல்டிபிள் ஃபிஷனுடைய எண்டில் அதனுடைய ரிசல்ட்டில் ஃபார்மேஷன் ஆஃப் என்னது? மெனி டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. மெனி டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். இதுதான் உனக்கு என்னென்னு கேட்டால் மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சொல்லுவோம், வாட் இஸ் மல்டிபிள் ஃபிஷன்? சொல்லுமா, டே சொல்டா. பேரண்ட் பாடி டிவைட் இன்ட்டு மெனி சிமிலர் டாட்டர் செல் சைமல்டேனியஸ். ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ரிப்பீட்லி வித்தவுட் டிவிஷன் ஆஃப் என்னன்னு கேட்டால் சைட்டோபிளாசம். சொல்லிட்டியா? இப்போ அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகும்? இந்த ஈச் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட் என்ன பண்ணி என் சர்க்கிள் யார் அப்படின்னா டாட்டர் நியூக்ளியே. ஃபைனலாக என்னுடைய ரிசல்ட் என்ன ஆகுது? ஃபார்மேஷன் ஆஃப் மெனி சிமிலர் இண்டிவிஜுவல். ஃப்ரம் எங்கேருந்து? ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து நிறைய டாட்டர் இண்டிவிஜுவல் உருவாயிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் அந்த படத்தை பார்த்தாவே தெரியும். ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு என்னது? ஒரு சைஸ் ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய என்னது? ஹீரோசைட்ஸ் நிறைய உருவாக்குது. சரிக்கண்ணு, ஓகே. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுலேயே ரிப்பீட்டட் ஃபிஷன் ஒன்று இருக்குது. அது என்ன ரிப்பீட்டட் ஃபிஷன்னா? தொடர்ந்து பிளவு இருந்துகிட்டே இருக்கிறது. இப்போ கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ இந்த மல்டிபிள் ஃபிஷன் மல்டிபிள் ஃபிஷன் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 4 ஆர் மெனி டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். 4 அல்லது நிறைய இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. பை எப்படி? ஈக்குவல் செல் டிவிஷன், ஒரே மாதிரியான செல் டிவிஷனில். அது மட்டும் இல்லாமல் யங் ஒன் டூ நாட் செப்பரேட்டட். யங் ஒன் என்ன பண்ணாது? செப்பரேட் ஆகாது. எப்போ? அன்டில் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் வரை அந்த இளம் உயிரி பேரண்டை விட்டு விடுபடாது. டிட்டாச், அதாவது செப்பரேட் ஆகாது. அப்போ இந்த செப்பரேட் ஆகாத ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர்? ரிப்பீட்டட் ஃபிஷன். எக்ஸாம்பிள் வெர்டிசெல்லா. ஓகே, இப்போ இதில் 2 கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் மல்டிபிள் ஃபிஷன் கேட்கலாம், ரெண்டாவது ரிப்பீட்டட் ஃபிஷன் கேட்கலாம். இப்போ அதே மாதிரி மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம் அண்ட் அமீபா, இது ஒரு புக் பேக் கொஸ்டினே கேட்டிருக்கான். பட் அதை டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம் அண்ட் அமீபான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிளாஸ்மோடியத்தில் மல்டிபிள் ஃபிஷன் எப்படி நடக்குது? இப்போ நீங்கள் சொல்ல வைப்போம், வாட் இஸ் பிளாஸ்மோடியம்? பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த புரோட்டோசோவல் பேரசைட். இதுதான் எதுக்கு காரணமாக இருக்குது? மலேரியா. ஓகே, மலேரியாவுக்கு மெயின் காரணம் மஸ்கிட்டோ சார். மஸ்கிட்டோ தாம்மா. மஸ்கிட்டோங்கிறது யார்? வெக்டர், புரோக்கரு. ஓகே, யாரை கொண்டு போகிற புரோக்கரு? பிளாஸ்மோடியத்தை கொண்டு போகக்கூடிய புரோக்கர் தான் யார் அப்படின்னா மஸ்கிட்டோ. ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ. இப்போ இந்த பிளாஸ்மோடியத்தில் 4 டைப் இருக்குது. அடுத்திருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா? பிளாஸ்மோடியம் ஐவாக்ஸ்னு ஒன்று இருக்குது, பிளாஸ்மோடியம் ஓவலின்னு ஒன்று இருக்குது, பிளாஸ்மோடியம் பால்சிபெரம்னு ஒன்று இருக்குது, பிளாஸ்மோடியம் மலேரியான்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே எதை உண்டாக்கக்கூடியது அப்படின்னா மலேரியாவை உண்டாக்கக்கூடிய ஒரு புரோட்டோசோவன் பேரசைட்டு. யாராவது கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் தெரியலேன்றதை பிளாஸ்மோடியம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோ. கண்டிப்பாக நான் அதெல்லாம் செக் பண்ணுவேன், நோட்டையும் சரி புக்கையும் சரி. பிளாஸ்மோடியம் அப்படின்னு கேட்டால் புரோட்டோசோவன் பேரசைட்ஸ். எழுதிட்டியா? சரிக்கணும், ஓகே. இப்போ பிளாஸ்மோடியத்தில் நிறைய லைஃப் சைக்கிள். இப்போ எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒவ்வொரு ஸ்டேஜ் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த நிறைய ஸ்டேஜஸ் பிளாஸ்மோடியத்தில் இருக்குங்கிறான். அதில் மெயினாக 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சைசாண்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது, ஊசைட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அப்போ பிளாஸ்மோடியத்தில் மல்டிபிள் ஃபிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா சைசாண்ட் ஸ்டேஜில் ஒன்று, ஊசைட் ஸ்டேஜில் ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ அது கீழே டயக்ராமே கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தா சைசான். இதை நீ போய் ஒரே லைனில் எழுதலாம் பாரு.
when multiple fission occur in sisond, multiple fission occur in sisond is called sisogony. Multiple fission occur in sisond is called என்னது sisogony. என்னுடைய டாட்டர் இண்டிவிஜுவல் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மீரோசோயிட்ஸ். கடையை கொடுத்துருக்காம கடைசியாக இருக்கிறது என்னது மீரோசோயிட்ஸ். இப்போ அதே மாதிரி when multiple fission occur in oocyte, multiple fission எங்கே நடக்குது? oocyteல நடக்குது. அதுக்கு என்ன பேருங்கிறோம்? ஸ்போரோகோனி. ஓகே ஸ்போர், ஓகே ஸ்போரோகோனி. மல்டிபிள் fission எங்கே நடக்குதுப்பா? oocyteல நடக்கிறதுனால அதுக்கு என்ன பேருங்கிறோம்? ஊகோனிங் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு என்ன ஸ்போரோகோனி, ஸ்போர் ஃபார்மேஷனில். அதாவது oocyteனா எக்குங்கிற ஒரு மீனிங் இருக்குது, ஸ்போரோகோனி. இப்போ என்னுடைய டாட்டர் இண்டிவிஜுவல் என்னன்னு கேட்டால் ஸ்போரோசோயிட்ஸ். இப்போ இந்த இடத்துல பிளாஸ்மோடியம் அவ்வளோதான். இப்போ பிளாஸ்மோடியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான கொஷின் கேட்கலாம். ஒன்று ஸ்போரோகோனினா என்ன, சைசோகோனினா என்ன. ரெண்டாவது ஸ்போரோசோயிட்ஸ்னால் என்ன, மீரோசோயிட்ஸ்னால் என்ன சொல்ல பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் ஸ்போரோலேஷன், வாட் இஸ் வந்து பண்ண சாரி வாட் இஸ் ஸ்போரோகோனி. மல்டிபிள் பிஸ்ஸன் இன் அக்கர் இன் எங்கன்னு கேட்டால் oocyte இஸ் கால் ஸ்போரோகோனி. சொல்ல பார்ப்போம். when multiple fission occur in oocyte is called என்னவா? ஸ்போரோகோனி. என்னுடைய டாட்டர் இண்டிவிஜுவல் என்ன? ஸ்போரோசோயிட்ஸ். அதே மாதிரி இங்கே சொல்லுவோம் சைசோகோனினா மல்டிபிள் பிஸ்ஸன் அக்கர் இன் சைசோண்ட் இஸ் கால் சைசோகோனி. என்னுடைய டாட்டர் இண்டிவிஜுவல் என்ன? மீரோசோயிட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது படித்து முடிச்சாச்சு. ஓகே, புக் பேக் கொஸ்டின் தான் இதுவும். ஓகே, அடுத்தது டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில். அன்ஃபேவர்னால் நமக்கு பிடிக்காதது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்படி இல்லை. அன்ஃபேவர் அப்படின்னா நமக்கு தகுந்த சூழ்நிலை இல்லாதது, வாழ்வதற்கு ஏற்ற அடாப்டேஷன் இல்லாதது தான் வந்து பார்த்தா அன்ஃபேவரபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே அனிமல்ஸ் வாழ்வதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கேன், டெம்பரேச்சர் உனக்கு என்ன ஆகலாம்? இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ ஃபுட்டு ஸ்கேர்சிட்டி, அதுக்கு தேவையான உணவு கிடைக்காமல் போகலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர், அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்வாட்டிக் அனிமலாக இருந்தால் வாட்டர் இல்லாமல் போகலாம். பட் இது மாதிரி சம் அடாப்டேஷன் கேரக்டர் இதெல்லாம் இல்லாமல் இருப்பது தான் அன்ஃபேவர் கண்டிஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சரி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லு, அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறது எனக்கு நல்லா ஃபேவராக இருக்குது சார். அதாவது நீங்கள் நடத்துகிறதெல்லாம் எனக்கு கேட்குது. அதே மாதிரி டீச்சர்ஸ் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வாட்ஸ்அப்பையும் எனக்கு கேட்குது, அது ஃபேவர். இப்போ அன்ஃபேவர் அப்படின்னா சரி எனக்கு வந்து என்ன கிடையாது, ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, நார்மல் பட்டன் ஃபோன் தான் இருக்குது, அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இல்லை. அப்போ அதே மாதிரி அது வந்து எதுக்குன்னா நீ படிக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு, மற்ற நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு. இங்கே அனிமல்ஸ் வாழ்வதற்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னா அடாப்டேஷன்ஸ் இல்லை. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் என்சிஸ்டமெண்ட் அப்படிங்கிற ஒரு கொஷினும் சூடோபோடியோ போர் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து பார்த்தா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்சிஸ்ட்மெண்ட்னா என்ன? இப்போ அமீபா வித்ட்ரா இன் சூடோபோடியா. ஓகே, சூடோபோடியானா என்ன மீனிங்? சூடோபோடியானா போலிக்கால்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? தட் இஸ் எ லோக்கோமோட்ரி ஆர்கன் ஆஃப் அமீபா. அமீபாவோடைய இடப்பெயர்ச்சி உறுப்பு தான் இது அப்படின்னு கேட்டால் சூடோபோடியா. இப்போ இந்த இடத்துக்கு அமீபா என்ன பண்ணிடுச்சு, சூடோபோடியா காலை வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வாங்கிடுச்சு அப்படின்னு என்ன மீனிங் சார்? காலை உள்ளே இழுத்துக்குச்சு. அப்போ காலை உள்ளே இழுத்த உடனே இப்போ இந்த அனிமல் செக்ரீட் 3 லேயர் ப்ரொடக்டிவ் கைட்டினஸ் சிஸ்ட், நல்ல 3 உரைகளாலான பாதுகாப்பான தடிமனான ஒரு சிஸ்ட்டு வாழை உருவாக்குது. அது உருவாக்கி உனக்கு இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்போ இந்தியஸ் அனிமல் நாட் டெத்து. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாண்டு, ஒரு குளம். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அமீபா எங்கே இருக்கும்? ப்ரெஸ் வாட்டரில் இருக்குங்கிறான். இப்போ ப்ரெஸ் வாட்டர் இல்லை, தண்ணி இல்லை, மழை பெய்யல, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அப்போ உனக்கு என்னது அன்ஃபேவர் ஆயிடுச்சு. அப்போ அந்த அனிமல் என்ன பண்ணலைங்கிறான்னா சாகலை. அப்போ சாகாமல் என்ன பண்ணுது? இப்போ அந்த அமீபா வித்ட்ரா சூடோபோடியா அதனுடைய போலிக்கால்களை உள்ளே இழுத்துக்குது. தென் செக்ரீட் என்னன்னு கேட்டால் அதாவது 3 லேயர் ப்ரொடக்டிவ் கைட்டினஸ் லேயரை வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு சிஸ்ட் வாழை உருவாக்குது. உருவாக்கி இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஆக்டிவாக காணப்படும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பினாமினன், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்சிஸ்ட்மெண்ட். அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்ட்டு. யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஒரே லைனில் மீனிங் எழுதிக்கோ. என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்ட் இஸ் கால் என்சிஸ்ட்மெண்ட். சொல்லுவோம், சொல்லுமா ஏற்கனவே சொல்லுமா என்சிஸ்ட்மெண்ட் சொல்லு. டூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்
அமீபா வித்ட்ரா சூடோபோடியா அண்ட் செக்ரீட் 3-layer protective chitinous cyst wall around itself அல்லது around it and become inactive is called என்னன்னு கேட்டால் என்ன எழுதுவேன் என் சிஸ்டமர். அப்போ இப்போ இந்த கண்டிஷன் ஃபேவர் ஆகுது, திடீர்னு மழை பெஞ்சிருச்சு, தேவையான ஃபுட்டு கிடைக்குது, எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்போ அந்த இன்சிஸ்டட் அமீபா இருக்கு இல்லையா, அது அப்படியே டிவைட் ஆகும். இப்போ எப்படி மல்டிபிள் பிஷன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து பல நியூக்ளியாவாக டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம்லாம் டிவைட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது மெனி மைனூட் அமீபா அல்லது அமீபே ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு என்ன பேர் இருக்கிறான், சூடோபோடியோ ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அமீபுலே அப்படிங்கிற மீனிங் சொல்லலாம். புரிஞ்சிருச்சாமா? அடுத்தது அப்போ அந்த டைமில் என்ன நடக்குது, அந்த சிஸ்டுவல் லேயர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், அப்சர்வ் எதை உறிஞ்சுதுன்னா வாட்டரை உறிஞ்சும். இப்போ தண்ணியை உறிஞ்ச உடனே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகும். எது சார் அப்படின்னா அந்த லேயர் பிரேக் டவுன் ஆகி கடைசியாக உனக்கு என்ன ஆகுது, யங் சூடோபோடியா போர் வந்து உருவாகுது. ஒவ்வொரு சூடோபோடியா போரில் என்ன இருக்கும், ஃபைன் சூடோபோடியா இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத லோக்கோமோட்டரி ஆர்கன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த ஃபீடு சாப்பிட ஆரம்பிக்குது, க்ரோவிங் ஆகுது, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக வாழ ஆரம்பிக்குது. ஓகே, எழுதிருவியா? சரிக்கா, ஓகே. இதுலேயே மெட்டோசோவன் அனிமல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன சார் மெட்டோசோவன், 11th வா, புரோட்டோசோவன் மெட்டோசோவன் ஞாபகம் இருக்கா? ஓகே, புரோட்டோசோவன் அப்படின்னா என்ன மீனிங்மா, புரோட்டோசோவனுங்கிறது சிங்கிள் செல் அனிமல்ஸ், மெட்டோசோவன் அப்படிங்கிறது மல்டி செல்லார் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டோசோவன் அந்த இடத்துக்கு எழுதிக்கு மல்டி செல்லுலார் அனிமல். த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபிஷனுக்கு பேர் தான் ஸ்ட்ரோபுலேஷன். கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்கன்னா அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா அந்த கோட்டைலி டைமு இல்லை அப்படின்னா பஸ் மிட்டம், செகண்ட் மிட்டம், அது மாதிரி இதில் கேட்டிருக்காங்க. அப்படியே நோட் பண்ணிக்கோ. ஸ்ட்ரோபுலேஷன் அப்படிங்கிறது ஒரே லைன் தான். ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபிஷன் இஸ் கால்ட் ஸ்ட்ரோபுலேஷன். இப்போ இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது, செவரல் டிரான்ஸ்ஃபர் ஃபிஷன் அக்கர், நிறைய டிரான்ஸ்ஃபர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன் அக்கர் ஆகிட்டே இருக்குது. அது எப்படி, சைமன்டேனியஸாக. அப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா உனக்கு என்ன ஆகும், அங்கே நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் உனக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கடைசியாக உனக்கு என்ன ஆகுது, டூ நாட் செப்பரேட் இமீடியட்லி. அப்போ அது கண்டினியூவாக செப்பரேட் ஆகியும் என்ன பண்ணலை, இமீடியட்டாக விடுபடலை. ஓகேவா? எடுத்துக்காட்டு யாருன்னா அரீலியான்னு சொல்லுவோம். சரிக்கணும், ஓகே. பிளாஸ்மோடோமி, சரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்ட் சென்டென்ஸ்லேயே இங்கே கேட்டிருந்தாங்க. 1 மார்க் கொஸ்டினில் நிற்பாங்க, கொடுக்குறேன், ஒரு நாள் பார்ப்போம். பிளாஸ்மோடோமிங்கிறது ஒன்றும் இல்லை, டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் இருக்காங்க இல்லையா, டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் இன்டு மெனி மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர் நியூக்ளியே அல்லது டாட்டர் இண்டிவிஜுவல். அதனால் வாட் இஸ் பிளாஸ்மோடோமின்னு ஞாபகம் வச்சுக்குமா, மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் இன்டு மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும் வித் டிவிஷன் ஆஃப் யார்னா நியூக்ளியே. ஓகேவா? இப்போ இந்த நியூக்ளியர் டிவிஷன் அக்கறைன் எங்கே, லேட்டர் டு மெயின் நார்மல் நம்பர் ஆஃப் நியூக்ளியே. அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியே ஒன்றாகும் நார்மலாக காணப்படும். ஓகே, எடுத்துக்காட்டு யாருன்னா ஒபிலினான்னு ஒன்று கொடுத்துருக்கான், 2 பிலோமிக்ஸா. இதில் பாரு ஸ்ட்ரோபலைசேஷன் கொடுத்துருக்காங்க, பாரு அடல்ட் ஸ்ட்ரோபலாக கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து ஸ்டோலன் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து அட்கசி அப்படியே அட்டாச் ஆகி வரதான் என்னது யங் ஸ்ட்ரோபலா. அதில் மறுபடியும் பாரு டென்டக்கல்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, அப்படியே நீட்டாக இருக்குது பாரு. ஓகே, கடைசியாக வந்து டிட்டாச் ஆகி தான் உனக்கு என்ன ஆகும், இமீடியட்டாக செப்பரேட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு என்ன ஆகும், செப்பரேட் ஆகும். சரிக்கணும், ஓகே. இப்போ இது மீதி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிக்கணும், ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படியே ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். அப்படியே கொஷின் கேட்குறேன், முடிஞ்சளவு நீ என்ன பண்ணுற ஆன்சர் பண்ணிக்கோ. வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுமா, ரீப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? சரிக்கணும், ஓகே. 2 சாப்டர் என்னென்ன இந்த சாப்டரில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தோமா, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், ஏசெக்ஸுவல் ஒன்று பார்த்தோம், செக்ஸுவல் இதெல்லாம் பார்க்க போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிப்பா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், அதை லேர்ன் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல லைஃப் சைக்கிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிஸோடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது, பர்த் டு டெத்து, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுடைய முக்கியத்துவம் இந்த இடத்துல ஒரு கொஷின் பார்த்துக்கோ. அடுத்தது மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன பேசிக் கேரக்டர்ஸ் இருக்குது அதை பார்த்துக்கோ.
மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன பேசிக் கேரக்டர்ஸ். அடுத்தது ஏசெக்ஸுவலுக்கும் செக்ஸுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட், அது ஒரு கொஷின் பார்த்தாச்சா. அடுத்தது ஏசெக்ஸுவல் எஃபெக்டிவா செக்ஸுவல் எஃபெக்டிவா, இது ஒரு கொஷின். அடுத்தது இப்போ இந்த ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எந்தெந்த அனிமலுக்கு இருக்குது, அது ஒரு கொஷின். அடுத்தது டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னலாம் இருக்குன்னு பாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு, வாட் இஸ் ஃபிஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பைனரி ஃபிஷன்னா என்ன, அதனுடைய டைப்ஸு, சிம்பிள், ட்ரான்ஸ்ஃபர், லாஞ்சிடியூட், ஒப்ளிக். இதை எழுதும்போது பிளான் ஆஃப் டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது மல்டிபிள் ஃபிஷன்னா என்ன, அதில் ரிப்பீட்டட் ஃபிஷன்னா என்ன, மல்டிபிள் ஃபிஷன் பிளாஸ்மோடியத்தில் எப்படி நடக்குது, அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் அமீபாவில் எப்படி நடக்குது. அடுத்து ஸ்ட்ரோபுலேஷன்னா என்ன, பிளாஸ்மோடோமினா என்ன. நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னா லைன் பை லைனாக படித்து வச்சுரு. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 கிளாஸில் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அநேகமாக வந்து பார்த்தா சண்டே இந்த சாப்டர் 50 மார்க் டெஸ்ட்டு எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும். இதில் உனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டுக்கலாம். 2வது இதுக்கான புக் பேக் ஆன்சரும் நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனுப்பிவிட்றேன். அதாவது நான் எழுதின ஆன்சர்லாம் ஊரில் இருக்குது, பட் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு மெட்டீரியல் இருக்குது இல்லையா, அந்த மெட்டீரியல் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஓகே, தேங்க்யூ.